தோஷம் அப்படின்றது வந்து இது கொடுப்பனைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் யாரும் ஒரு சார்ட் கொடுக்கல நம்மளுக்கு. இது வந்து ஒரு கொடுப்பனை. எல்லாருக்குமே தோஷம் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்து சூப்பராக இருக்குன்னு சொன்ன எந்த ஜாதகமும் இல்லை. ஒன்றுமே வேஸ்ட்டு, இது உருப்படவே உருப்படாதுன்னு சொல்கிற ஜாதகமும் எதுவும் கிடையாது. ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம என்னென்ன பூர்வ புண்ணியம்லாம் பண்ணியிருக்கோமோ, என்னென்ன கர்மிக்கல் அடிப்படையில் தான் நம்ம பிறக்க போகிறோம். அப்படி பிறக்கிற எல்லாருக்கும் தோஷம் இருக்கும். தோஷம் இருக்கக்கான தான் அவன் மனுஷனாவே பிறக்கிறான். இல்லாட்டி இந்த வாழ்வியல் அவங்களால கடக்கவே முடியாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு பிளானட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் பண்ணி அவங்க வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கோ இல்லை ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்குமான ஒரு நிலையை கொடுக்கறது தான் விஷயம். இதை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சூப்பரான பிளானட் அப்படின்னு ஒரு கான்செப்டை பிரித்து வச்சுட்டாங்க. ரொம்ப கொடூரமான பிளானட் அப்படின்ற மாதிரி பயமுடுத்துகிற மாதிரியான ஒரு பிளானட்டை பிரித்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிளானட்லாம் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த பிளானட் மூலமாக உனக்கு ஏதோ ஒரு மைனஸ் வரப்போகுது, அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு மித்து தானே இந்த தோஷம் அப்படின்றத தாண்டி அது ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்றது அது இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து இருக்குது. கிளியராக சொல்லணும் அப்படின்னா தோஷம்னு சொல்கிறதுக்கு ரெடியாக வேண்டாம். அது தோஷம்னே சொல்ல வேணாம். எல்லாமே கொடுப்பனை தான். உங்களுக்கு இந்த கொடுப்பனை இருக்குது, எனக்கு இந்த கொடுப்பனை இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது, எல்லாருக்கும் இருக்க போகுது. என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணாலும் ஏதோ ஒரு ப்ளஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அது அம்பானி ஜாதகமாக இருந்தாலும் சரி, அம்ஜிகரில் இருக்கிற ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். அது எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றது அவங்க முன்பிறவியில் செய்த பூர்வ புண்ணியத்தை பொறுத்து அப்படின்றது தான் நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லப்படக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த தோஷங்கள் எல்லாம் அப்படியே விலகி போகுது. மனுஷ பிறவிக்குன்னு கிட்டத்தட்ட நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை கோடி பிறவி இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம திரும்பி சுற்றி பிறந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற விதியை கணக்கீடு செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த தோஷம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வந்ததே தவிர அதை பற்றி பெருசாக பயந்துக்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் இல்லை.